ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இத்தனை நாளாக நம்ம பாசிவ் வாய்ஸ் லெசன் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதில் ஒரு சின்ன குவெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸில் ஏன் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணாமல் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும், பாசிவ் வாய்ஸ்லேயே ஏன் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த குவெஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளுடைய முதல் கேள்வி, அந்த ஆவணங்கள் 2 நாட்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டன. தி டாக்குமெண்ட்ஸ் blank 2 days ago. அந்த blankல found வருமா, was found வருமா, were found வருமா, என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் were found அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா well done. இல்லைனா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த சென்டென்ஸை ஏன் நம்ம பாசிவ் வாய்ஸில் சொல்லணும், ஓகே, அண்ட் இது பாசிவ் வாய்ஸில் என்ன டென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இது ஏன் பாசிவ் வாய்ஸில் சொல்லணும்னா, கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடித்த ஆக்ஷனை இங்கே யார் பண்ணாங்கன்னு சொல்லலை. ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது யாரோ ஒருவரால், அந்த யாருன்றதை இங்கே மென்ஷன் பண்ணலை. அதனால் இது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். அண்ட் இது என்ன டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னா வாஸ் வேர் V3, சப்ஜெக்ட் இருக்கும், வாஸ் வேர் இருக்கும், V3 இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரல் இருக்கிறதுனால வேர் ஃபவுண்டுன்னு கொடுத்துருக்கோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கடிதம் ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டது. த லெட்டர் ஹேஸ் சென்டா, ஹேஸ் பின் சென்டா, have been sent already. The letter blank already. Guess பண்ணுங்க. has been sent அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி வெல் டன். இல்லைனா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் ஏன் has sent இல்லை, ஏன் have been sent இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தி லெட்டர் has sent already அப்படின்னு சொல்ல முடியாது. தி லெட்டர் has sent அப்படின்னு சொல்லும்போது அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் தான் ஆக்ஷனை செய்யும். இங்கே லெட்டர் அந்த ஆக்ஷனை பண்ணலை, அனுப்புகிற ஆக்ஷனை லெட்டர் பண்ணலை, யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்டருக்கு அந்த ஆக்ஷன் நடக்குது, அதுதான் பாசிவ் வாய்ஸ் இல்லையா. சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும், அதாவது அந்த ஆக்ஷனை சப்ஜெக்ட் வந்து ரிசீவ் பண்ணும். இங்கே லெட்டர் அனுப்பப்பட்டது, அந்த செய்யப்பட்ட செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கோம். அந்த செயலை யார் செஞ்சாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இந்த சென்டென்ஸில் இல்லை. ஸோ இதை நம்ம பாசிவ் வாய்ஸில் தான் சொல்லணும். ஸோ இது வந்து அனுப்பப்பட்டு விட்டது ஏற்கனவே அப்படின்றதுனால நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் ஹேஸ் சென்ட், அதாவது have has V3னா அது perfect tense, present perfect active voice. have been has been V3னா அது present perfect passive voice. இங்கே ஏன் have been sent சொல்லக்கூடாது அப்படின்னு பாருங்க. பிகாஸ் லெட்டர்ன்றது சிங்குலர், சிங்குலருக்கு நம்ம has தான் யூஸ் பண்ணோம், have யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரைட், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நான் அவனுக்கு மீட்டிங்கை பற்றி சொன்னேன். I blank him about the meeting. I told him, I said him, I was told him. was toldன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தட் இஸ் ராங். இது வந்து பாசிவ் வாய்ஸ் குவிஸ் தான், பட் உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக நான் நடுவில் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ டோல்ட் ஹிம் அப்படின்னு தான் வரணும். பிகாஸ் இங்கே சொன்ன ஆக்ஷனை யார் பண்ணுறது, நான் பண்ணுறேன், நான் தான் சப்ஜெக்ட், நான் தான் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இட் ஷுட் பி அன் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஸோ ஐ டோல்ட் ஹிம் அபவுட் த மீட்டிங். why not said, ஏன் said சொல்லக்கூடாது, பிகாஸ் நான் ஒருவரிடம் சொல்கிறேன் இல்லையா. ஸோ ஹிம் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்காங்க, ஒருவர்கிட்ட நான் சொல்கிறேன், அப்போது நம்ம said போடக்கூடாது, டோல்டு தான் போடணும். was told எப்போ போடலாம், எனக்கு சொல்லப்பட்டது, மீட்டிங்கை பற்றி எனக்கு சொல்லப்பட்டது. இந்த சென்டென்ஸில் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். மீட்டிங்கை பற்றி எனக்கு யாரோ சொன்னாங்க, பட் யார் சொன்னாங்கன்னு நான் சொல்லலை, எனக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மெயில் வந்தது, ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த மீட்டிங் அப்படின்னா எனக்கு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே டோல்டுன்ற ஆக்ஷனை நான் பண்ணலை, வேறு யாரோ பண்ணாங்க, எனக்கு சொல்லப்பட்டது. அதனால தான் நம்ம அங்கே வாஸ் டோல்டுன்னு சொல்கிறோம். ஐ வாஸ் டோல்டு அப்படின்னா எனக்கு சொல்லப்பட்டது, நான் சொல்லலை, வேறு யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பார்சல் உங்களுக்கு நாளை அனுப்பப்படும். ஓகே, the parcel will send, will have sent, will be sent to you tomorrow. என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. will be sent is the right answer. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். will send ஏன் வராது, பிகாஸ் will sendன்றது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர், கரெக்டாக. இங்கே பார்சல் அந்த ஆக்ஷனை பண்ணல, ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் கிடையாது. ஸோ will send நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் அடுத்த ஆப்ஷனும் will have sent, will have V3 ஃபார்மேட்டில் இருக்குது. will have V3னா எதோட ஸ்ட்ரக்சர், அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸோடைய ஸ்ட்ரக்சர், கரெக்டாக. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், will have been sent. ஓகே, will have been V3ன்னு இருக்கும்.
கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஆப்ஷனுமே ஆக்டிவ் வாய்ஸ். அத நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இங்க பார்சல் அனுப்புற ஆக்ஷன யார் பண்ணாங்கன்னு சொல்லல. அனுப்பப்படுகிற ஆக்ஷன், செய்யப்படுகிற செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இட் ஷுட் பி பாசிவ் வாய்ஸ். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் will be sent to you tomorrow. Okay, the parcel will be sent to you tomorrow. Next question. என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய நேயர்களால் இந்த வீடியோ பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. This video blank by my subscribers on my YouTube channel. This video is watching by my subscribers illa this video is being watched by my subscribers illana this video has been watching by my subscribers எதுவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. is being watched அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா really very well done. என்ன காரணம்ன்றதை பாருங்க. is watching, has been watching இது ரெண்டுமே ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். is verb plus ing, has been verb plus ing. is verb plus ing வந்து present continuous active voice. has been verb plus ing வந்து present perfect continuous active voice. is being watched, is being v3 வந்து present continuous passive structure. ஏன் இதை பாசிவ்ல சொல்லணும்? இது வந்து ஒருவரால் செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிற ஆக்ஷன் இவரால் செய்யப்படுகிறது, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸால் பார்க்கப்படுகிறதுன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக? ஸோ இங்கே டூவர் இந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் இவங்க பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வாட்சிங் மை வீடியோன்னு நான் சொல்லலை. திஸ் வீடியோ இஸ் பீயிங் வாட்ச்ட். யாரால்? அவங்கள நம்ம பை யூஸ் பண்ணி சொல்கிறோம். பை மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல இஸ் வாட்சிங் கிடையாது, இஸ் பீயிங் வாட்ச்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ இஸ் பீயிங் வாட்ச்ட். வாட்ச் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறவங்கள நம்ம பை யூஸ் பண்ணி பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்றதை ப்ளீஸ் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நான் சொல்ல மாட்டேன், பட் சின்ஸ் வி ஹேவ் திஸ் கொஸ்டின் ரைட் ஹியர் ஆன் த ஸ்க்ரீன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஹவ் பின் சப்போர்ட்டிங் சின்ஸ் த பிகினிங். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அதனால். ஓகே, ஐ ஹோப் யூ கன்சிடர் இட். Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.